அம்மா விளையாடுறா விளையாடுறா அம்மா விளையாடுறா அத்தா விளையாடுறா அம்மா விளையாடுறா அத்தா விளையாடுறா அம்மா விளையாடுறா காளியாக நீலியாக சூழியாக தேவியாக சிலுக்க சிலுக்க வராடா அவ சிக்கரகம் மீறேறி சிலுக்க வராடா சிக்கரகம் மீறேறி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி சக்தி உமயவழியே சக்கரி நாயகி அழகான பெரிய காலனி நகரிலே புகழோடு வாழ்ந்திருக்கும் அன்னையே இருசையம்மா அம்மா கோழி முட்டை கண்களும் கோடாலி பல்லழகும் கருத்த சடமார்பிலாட அம்மா உனக்கு பச்சை பிழை எழுந்து ஆடு அந்த அரிச்சந்திரம் பக்கத்தில அம்மா ஆசனத்தை போட்டவள ஹரிச்சந்திரன் பக்கத்திலே ஆசனத்தை போட்டவளி அம்மா மன்னல் அந்த காளியவள் மயானத்தில் சூறையிடு மாசியை தேரோடு ஓடி வருகிற அங்கையர் கண்ணியா என் அங்காள வரவீஸ்வரி நீல்மலையனூர் எல்லையில் ஓடி வரும் அம்மா மஞ்சா போடவ கட்டி ஒய்யாரம்மா சிங்காரம்மா நடந்து அடி அக்காரம்மா வராளா அடி அக்காரம்மா வராளா அடி நடனமாடு வந்தாடி குதிரையாடி வராளா மஞ்சா போடவ கட்டி ஒய்யாரம்மா சிங்காரம்மா நடந்து அக்காரம்மா வராளா அடி அக்காரம்மா வராளா நடனமாடு வந்தாடி அவ குதிரையாடி வராளா அம்மா பெற்றெடுத்த மகனை காப்பதற்காக அகோர ரூபமாக கோழி முட்டை கண்களும் கோடாலி பற்களும் வந்திருக்கும் என் தாயே அபய கூறல் கேட்டு அந்த நேரம் ஓடி வர சமயபுரத்தை ஆட்டாள் அருள்மிகு சன்னதியை ஒரு முறை வந்தாலே துன்பமெல்லாம் பறந்திடுவாத்தாள் அபய கூறல் கேட்டு அந்த நேரம் ஓடி வர சமயபுரம் அபயபுரத்திற்கு அந்த ஓடி வர சமயபுரத்தை ஆட்டா அருள்மிகு சன்னதியை ஒரு முறை வந்தா துன்பமெல்லாம் பறந்திடுவாத்தா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மா அந்த கடல் கண்டா சூரன் வைத்த 3 வழிகளை கொடுத்து அவன் கட்டுணர்ந்த மந்திரத்தை எல்லாம் பெற்றுவிட்டு என்னை அழிப்பதற்காக ஓட்டோட்டமாக ஓடி வருகிறான் தாயே. நீ கவலை கொள்ள வேண்டாம். அவன் நான் பார்த்து சொல்கிறேன். அதே கடல் கண்டாசுரா, என்ன ஒரு ஆணவம் இருந்திருந்தால், என்ன ஒரு அகந்தை இருந்திருந்தால் என்னுடைய மகனையை கொல்வதற்காக ஓட்டோட்டமாக ஓடி வருவான். அடே கடல் கண்டாசுரா, வந்திருப்பது யார் தெரியதா? என் ஆத்தாடா. என்னது
என்னைக்குள்ள நீ வந்திருக்கின்றாயா? அட அறிவற்றவனே, அறக்கடைக்கு அரை புத்தி என்று உடைப்பார்கள். துள்ளுகின்ற மாடு புதுசு வைக்காது. அணைய போற விளக்குதான் தொடர்ந்து சொல்வார்கள். இதற்கு மேற்பட்டு உலகில் நீ வாழக்கூடாது. அது சட்டக்காளி பேசிடும் யமாய் வந்தவன் நான் யமனை வென்றவன் நான் யார் நீயா? அன்று சமயத்திலே எனது பதியாகி எனது சிவபெருமானிடத்தை எப்பேற்பட்ட வரத்தை வாங்கினாய்? எந்த வரி ஆண் வர்க்கத்திலையும் உனக்கு அறிவை இருக்க கூடாது என்ற வரத்தை பெற்றாய். பெண்களை பற்றி கிடையாது என்ற வரத்தாகி அதனால்தான் இந்த அகோர உருவெடுத்து வந்திருக்கிறார். கதற்கண்டா மாயவ தங்கையடா, மாயவ தங்கையடா, மா காளி தேவியடா, மாயவ தங்கையடா, மாதேவி காளியடா, மாயவ தங்கையடா, மாதேவி காளியடா, கோவிந்தா ஓம் சக்தி. அம்மா, மகனே, எந்த ஒரு ஆடவராலும் அழிவென்பதே இருக்கக்கூடாது. எனது வேலுக்காக பயந்து கொண்டு ஆழி என்ற சமுத்திரத்திலே பிறந்தவன். அம்மா, இத கலக்கண்ட சோழன் யார் என்று தெரிகிறதா? அன்று கங்கைக்கும் உனக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தால் உன் காலில் உள்ள சிலம்பை கடலிலே தூக்கி எறிந்தார். அந்த கடலில் உள்ள விழுந்த முத்துக்கள் அழகாக ஒரு சூரனாக, அதுதான் இந்த கடல் கண்டா சோழன். உனது மகனாக இருந்தாலும் சேராத இடத்தில் சேர்ந்து இப்பேற்பட்ட இன்னலுக்கு ஆளானான். அம்மா, முனிவர் கொடுத்த சாபத்தின் பிரகாரம் உடல் செயலந்து இருக்கக்கூடிய என் தங்கைகள் அனைவரும் கல்லாக போயிருக்கிறார்கள். அம்மா, கல்லாக இருக்கக்கூடிய என் தங்கைகள் மீண்டும் உயிர் பெற வேண்டும் என்றால் உங்களால் தான் அம்மா முடியும். கல்லாக உருமாறிய தங்கைகள் உயிர் பெற வேண்டும் என்றால் நீ அருந்தக்கூடியது ரத்தம். அந்த உதிரத்தை உனக்கு திரையிட்டு கல்லாக இருக்கக்கூடிய என் தங்கைகளுக்கு கொடுத்தா என் தங்கை ரத்த வாடையிலே மீண்டும் உயிர் பெற்று கொய்தாக உயிர் பெற்று வருவார்கள். அம்மா, உன்னை வாழ எட்டி மேல 4 பேர் வாப்பா, மேல 4 பேர் வாங்க, மேல ஒரு 4 பேர் வாங்க. வாடையிட்டு வாடையிட்டு நான வாடையிட்டு வாடையிட்டு நான. அம்மா, உன் கணவனுக்கு பிடித்ததோ பித்து வெறி, உனக்கு பிடித்திருப்பதோ ரத்த வெறி. நீ அருந்தக்கூடிய ரத்தத்தை உதிரத்தை கல்லாக இருக்கக்கூடிய உன் மகள் என் தங்கைகள் மீண்டும் உயிர் பெற வேண்டும் என்றால் அம்மா, உனக்கு காவு நல்ல காவு வருதம்மா, காவு நல்ல அம்மா வருதம்மா, காவு நல்ல காவு வருதம்மா, பெத்தவளே பெரு பெருத்தவளே, காவு நல்ல காவு என் தாயே தாயே. அடி ரத்த வாடை வீசுதம்மா, ரத்த வட வீசுதம்மா, உத்தமியே என் தாயே சக்தியாளே, உத்தமியே என் தாயே சக்தியாளே. நான் மேல வாங்கடா, மேல வாங்க. ஓம் சக்தி ஓம் சக்தி. மா, இப்ப கோவில தள்ளி கோவில போடுறான்.
குழந்தைகளை போடு దేవుడిగా காட்டு దేవుడిగా காட்டு புடி 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 இடுப்ப புடி அம்மா ஆடுங்காடி அங்காடி ஆடுறா அவ மலையனூர் எல்லையிலே ஆடுறா அடி ஆடுங்காடி அங்காடி ஆடுறா டே பின்னாடி தேவிடும் சார் அம்மா புடியம்மா வாழ்விட்டா போய்டா எதை எதைய விடு முள்ளால கேட்கணும் முள்ளால முள்ளால போய்டா போய்டா அம்மா நீ அருந்தக்கூடிய உதிரத்தை கொடுத்த உடனே அம்மா நீராடி கண்ணைகளா நீர் குளித்து அம்மா நீர் குளித்து அம்மா நீர் குளித்து நீயாடி கண்ணிகளா வாரும் அம்மா நீராடி அம்மா நீர் குளித்து நீயாடி கண்ணிகளா வாரும் அம்மா தாய தாயே குட்டி சாப்பிட்டியா குட்டியா மேகநாதன் ஐயா ஐயா ராமூர்த்தி ஐயா அருகாமையில் வரும்படி அன்போடு அழைக்கிறோம். ரங்கன் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்களும் நான் கோயில் இருந்து பச்சரிசி எடுத்துன்னு வாங்கினேன். கீழே வாங்க பூசாரி அம்மா சின்ன பொண்ணு பச்சரிசி எடுத்துட்டு வாமா. கல்லாக இருக்கக்கூடிய என் தந்தைகள் மீண்டும் உயிர் பெற்றதால் கன்னிகளுக்கு உருவாக்கம் செய்த இந்த ஈஸ்வரி இன்று முதல் கன்னிகா பரமேஸ்வரி கன்னிகா பரமேஸ்வரி. குழந்தைகளாக இருந்த என் தங்கைகள் இந்த கன்னிகளோ இன்று முதல் உதிரத்தை அருந்தக்கூடிய கோரை பற்களும் கோடா அலி பற்களும் கருத்த சிலையாட இன்று முதல் கன்னியம்மன்களாக 7 கன்னியம்மன் உற்பவமாக என் தங்கைகள் பாரிஜாத மலரையும் பார்க்கல நீரையும் கொண்டு செல்வதற்காக நீர்நிலையிலே விளையாடியவர்கள். ஆகையால் அமைதி அம்மா உட்காந்து நீங்க உட்காந்து முன்னாடி உட்காந்து பின்னாடி இருக்க தெரியும். நான் சொன்ன பிறகு அன்னக்குடியில் கொட்டினா ஒரு அன்னக்குடியில உதிரி போவோம் பச்சரிசி இருந்தும் படுத்து கொட்டணும். நீரெடுக்க சென்ற என் கன்னிகள் நீர்நிலையிலே விளையாடினார்கள். ஆகையால் நமது கிராமங்களிலே எங்கெல்லாம் நீர்நிலை இருக்கிறதோ அங்கையெல்லாம் இந்த கன்னியம்மனுக்கு என் தங்கைகளுக்கு கன்னியம்மன் ஆலயம் அமைய வேண்டும். அப்படி கன்னியம்மன் ஆலயம் அமைகின்ற இடத்திலே என் தங்கைகளுக்காக ஆலயம் ஏற்படுத்துவார்கள். அப்படி ஆலயம் ஏற்படுத்தும் பொழுது என் கன்னிகள் ஆகாய மார்க்கமாக சுற்றித் திரியக்கூடியவர்கள். ஆகையால் ஆகாய மார்க்கமாக சுற்றித் திரியக்கூடிய என் கன்னிகள் ஆலயம் அமைகின்ற இடத்திலே மேல் கூரையானது போடக்கூடாது. அப்படி மேல் கூரையானது போட்டாலும் 7 தூரமாவது என் கன்னிகளுக்கு விளையாட வைக்கும். அப்படி வைத்த பிறகு என் தங்கைகள் ஏறி விளையாடி செல்வதற்காக அழகான வேங்கைகளை பிடித்தார்கள்.
அந்த 7 வேங்கைகளும் என் தங்கைகளுக்கு எதிராக 7 வேங்கை அம்மன்களாக அவதாரம் செய்வார்கள். வேங்க மீது ஏறி என் தங்கைகள் விளையாட செல்வார்கள். கடல் கண்டா சூரன் கரம் படாத முன்னே என் தங்கைகள் கல்லாக போக வேண்டும் என்று வருத்தம் பெற்றார்கள். ஆகையால் உருவ வழிபாடு என் தங்கைகளுக்கு கிடையாது. என் தங்கைகள் எப்போது கல்லாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ கன்னிக்கோவில் அமைகின்ற இடத்திலே கல் சிலையாகவே வழங்க வேண்டும். 10 மாதர்கள் அம்சத்தை கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் ஆலயத்துக்கு உள்புறம் ஆலயத்துக்கு உள்புறம் கல்லாகவும் ஆலயத்துக்கு விரும்பும் 10 மாதர்கள் 7 10 மாதர்களாக அவதாரம் செய்வார்கள். கன்னிக்கோவில் அமைகின்ற இடத்திலே யானைகள் குதிரைகள் சிலைகள் நிறுத்தப்படும். அது எப்படி வந்தது? தன் தங்கைகளை மீட்க வேண்டும் என்பதற்காக வீரபத்ரன், அக்னி வீரன், ஐயனாரப்பன், இந்த மலையாள வீரன் யானைப்படை குதிரைப்படைகளோடு வந்து தன் தங்கைகளுக்கு காவலாக யானைகளையும் குதிரைகளையும் நிறுத்தினோம். அதனால்தான் இப்போதும் கன்னிக்கோவில் அமைகின்ற இடத்திலே யானை படைகளும் குதிரை படைகளும் வேங்கை படைகளும் பூத கணங்களும் புடைசூழ இந்த கன்னிகளுக்கு இந்த ரத்த வாடை போக ஆடி மாதத்திலே இவங்க நீர் குளித்து நீராடி வரும் பொழுது பால் அபிஷேகம் செய்யும் பக்தர்கள் இவர்களுக்காக பொங்கலிட்டு அக்னியிலே இறக்கி அக்னி கரகம் எடுத்து எப்பொழுது இவங்க உதிரத்தை அடைந்தார்களோ அன்று முதல் கன்னி மாதர்களாக இருந்தவர்கள் கன்னி அம்மன்களாக உருப்பெறுவார்கள். அப்படி கன்னி அம்மன்களாக 7 சப்த கன்னியாக அழகான நமது பெரிய காலனி கிராமத்திலே அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். இவர்கள் கரத்தாலே லிங்கமே வடிவமான சிவபெருமானுக்கு 48 தினங்கள் ஓர் மண்டலம் என்று சொல்லக்கூடிய 48 தினமும் பாரிஜாத மலரையும் பார்க்கல நீரையும் கொண்டு வந்து சிவபெருமானுக்கு மகா கும்பாபிஷேகம் ரத்த வாடையோடு இருக்கின்ற என் தங்கைகளுக்கு மகா அபிஷேகம் நடைபெற உள்ளது. அதே போன்று இந்த மாபெரும் சிறப்பு மிக்க நாடகங்கள் நம் முன்னோர்கள் எதற்காக நம் கிராமங்களிலே நடத்தினார்கள் என்றால், கிராமங்களிலே யாவல் பில்லி சூனியம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பெற வேண்டும் என்பதற்காக இப்பேற்பட்ட சிறப்பு மிக்க நாடகங்களை நம் முன்னோர்கள் நாடக வழியாக நம் மக்களுக்கு எடுத்து உரைத்தார்கள். இந்த கன்னியம்மன் பிறப்பு நாடகம் சிறப்பு என்னன்னா, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரும் வரக்கூடிய நமது கன்னியம்மன் அழகான நமது இருசையம்மன் அருளாலும் இந்த கன்னியம்மன் அருளாலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு அம்மன் மடியிலே காப்பு அரிசியோ எலுமிச்சங்கனியோ மடியில கட்டுவோம். இந்த கும்பாபிஷேக நீர் உங்க தலையில ஊற்றிட்டு அந்த காப்பு அரிசியும் எலுமிச்சங்கனியும் பெற்று சென்று ஒரு காட்டன் துணியில கட்டி உங்க பூஜை அறையில வச்சிடணும். குழந்தை இல்லாத கேட்டுக்குங்க. உங்களுக்கு மாதவிடாய் முடிந்து 7 நாட்கள் கழித்த பிறகு நமது கர்ப்பப்பை வாயானது திறக்கும். அந்நாளிலே காலை பிரம்ம முகூர்த்தம் அதிகாலையில் எழுந்து சூரியன் உதய்வதற்கு முன்பாக நமது இல்லத்தை சுத்தம் செய்து பஞ்சதீப எண்ணெயால் விளக்கேற்றி இந்த அரிசியுடன் அரிசி சேர்த்து உப்பும் போடக்கூடாது, சர்க்கரையும் போடக்கூடாது, வெறிய சாதமாக பொங்கலாக செய்து தரையிலே போட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய எலுமிச்சங்கனியை மீது வைத்து கற்பூரத்தை மேலே வைத்து ஏற்றி உங்கள் மனதார முதலில் உங்கள் வீட்டில் இறந்த பூவாடக்காரிகள், உங்கள் வீட்டில் இறந்து போன முன்னோர்களை நினைக்க வேண்டும். அப்படி நினைத்து அந்த தீபத்தை பார்க்கும் பொழுது நம் வீட்டில் இறந்து போனவர்கள் அந்த தீபத்திலே காட்சி தருவார்கள். அந்த தீபத்தை பார்க்கும் பொழுது உங்கள் கண்களில் இருந்து தானாகவே கண்ணீர் வரும். அப்படி கண்ணீர் வரும் பொழுது உயிரோடு இருந்தால் அவர்களிடத்தில் நீங்கள் எப்படி பேசுவீர்கள்? அதே போன்று தீபத்தின் வடிவாக தோன்றக்கூடிய நம் முன்னோர்களிடத்திலே நமது குலம் தழைக்க பிற்காலத்தில் எங்களுக்கு குழந்தையாக பிறக்க
எங்களுக்கு குழந்தை அருள வேண்டும். அடுத்ததாக உங்க வீட்டு குலதெய்வம், இது ரெண்டும் வழிவிட்டாதான் மீதி சாமி எல்லாம் உள்ள வரத்துக்கு. குலதெய்வம், நம்ம வீட்டு இஷ்ட தெய்வம், இது ரெண்டையும் வணங்கிய பிறகு நமது கிராம தெய்வத்தை வணங்கி பின் கை கட்டி கொண்டு அந்த சாதத்தையும் அந்த எலுமிச்சங்கனியை சாப்பிட்டா இந்த இருசையம்மன் அருளாலும் இந்த கன்னியம்மன் அருளாலும் சத்தியமாக குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை பிறக்கும். ஆகையா இத்தனை ஆண்டு காலமாக இந்த அபிஷேக நீரை இந்த இருசையம்மன் கோவிலை சிறப்பாக நடத்தி வரும் ராமு என்று சொல்லக்கூடிய ஐயா ராமூர்த்தி இந்த அம்பாள் அனுகிரகம் பெற வேண்டி ஆண்டுக்கு ஆடி மாதத்திலே இந்த ஆடி திருவிழாவை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். அவர் கரத்தாலே அம்பாளுக்கு அபிஷேகம், அதே போன்று கல்லாக இருக்கக்கூடிய இந்த 7 கல்லையும் ஆலயத்திலே ஒப்படைத்து விடுவோம். உங்கள் இல்லத்திலோ உங்கள் கழனியிலோ குலதெய்வமாக வணங்கக்கூடியவர்கள் இந்த ஒரு கல்லை பெற்று சென்று அதனுடன் கல் சேர்த்து சாமியாக வைத்து வணங்கலாம். அதே போன்று இந்த அபிஷேக நீரை உங்கள் இல்லத்தில் யாவல் பில்லி சூனியம் உள்ளவர்கள், மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பெற்று செல்லலாம். இல்லத்திலோ கழனியில தெளித்தா செய்வினை கோளாறு வராது. அபிஷேக நீர் புனிதமான நீர். ஒரு கும்பாபிஷேகம் பார்ப்பது கோடி கோடி புண்ணியம். ஒரு ஆலயம் எழுப்பி அதுக்கு கும்பாபிஷேகம் செய்வது ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு சமம். அழகான நமது பெரிய காலனி கிராமத்திலே ஆண்டுதோறும் இந்த மாபெரும் விழாவை நடத்தி கொண்டிருக்கும் ஐயா அவர் கரத்தாலே அம்பாளுக்கு அபிஷேகம். இந்த ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அம்மா ஓம் தற்புருஷாய வித்மகி வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தத்தி பிரச்சோதயாது. இப்பொழுது என் தங்கைகளாக விளங்கக்கூடிய கன்னிகள் சிவபெருமானுக்கு பாலபிஷேகம், பாரிஜாத மலரையும் பார்க்கல நீரையும் கொண்டு வந்து இதோ ஓம் தத்புருஷாய வித்மகி மகாதேவதாய தீமகி தன்னோ ஈசா ருத்ரா பிரச்சோதயாது. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி சக்தி உமயவழி சங்கரி நாயகி ஆபத்தில் காப்பவளே எங்கள் குலவல்லினி ஏகாந்தரூபிணி தட்சனின் மகளே தாட்சாயினி அன்னையே ஓங்கார பரம்பொருளே ஊதுமறை பொருளே அழகான பெரிய காலனி நகரிலே புகழோடு வாழ்ந்திருக்கும் என் தங்கைகளா கன்னிகளா அம்மா சந்தன மல்லிகையில் தாயனி கண்ணோரங்கு ஆரீராரோ சந்தன மல்லி
அடித்தாய் அடி என்ன கொடுத்து வச்சேன் குழந்தைகளாக அமர்ந்து இந்த கன்னிகளுக்கு அபிஷேகம் ஒய்தா ஓம் சக்தி ஓம் சக்தி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க மட்டும் முன்னாடி வாங்க. என்ன இருக்கிறீங்களா? முன்னாடி வாங்கம்மா, முன்னாடி வாங்க. இருமா இருமா, எல்லாருக்கும் உண்டு, எல்லாருக்கும் உண்டு, அடிச்சுட்டு போடாதீங்க. இருமா இருமா, முட்டி போடுமா, ஃபர்ஸ்ட் முட்டி போடு. யார் யார் இருக்கிறீங்க வாங்கம்மா, லைனா முட்டி போடுங்க. முன்னாடி வாங்க. தண்ணி மொண்டு மேலே தெரியுங்க, தண்ணி மொண்டு நல்லா தெரியுமா? ஏனோ ஊத்துனா 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 எழுந்துருமா எழுந்துருமா. அம்மா ஒருத்தர் எழுந்துருங்க. முன்னாடி இருக்கமா, முன்னாடி இருக்கமா. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிப்பரா சக்தி ஓம் சக்தி ஓம் கூட மடிய பிடிமா, கூட மடிய பிடிங்க. இந்த வாட்டர் கடந்தா அப்புறமா வச்சுக்கலாம். மழை வந்து விழக்கூடாது. கிட்டு போடுமா, கிட்ட போய் கிட்டு போடி. அம்மா நல்லா பிடிமா. போய்தா போய்தா தடி போய்தா போய்தா படி கட்டு. அப்படி மடி கீழே கட்டி புட்டி புட்டி போ புட்டி போ. நம்ம புட்டி வச்சுக்கோ, புட்டி வை, புட்டி வைமா, புட்டி வச்சுக்கோ. போய்தா போய்தா போய்தா. ஒருத்தரவாமா, ஒருத்தரவா அம்மா என்னண்ட வந்துரு. என்னண்ட உட்காருமா, அண்ணாண்ட உட்காரு, என்னண்ட உட்காரு, என்னண்ட உட்காரு. இந்த அதிகால வேளையிலே உங்களால் முடிந்த காணிக்கையை இந்த கன்னியம்மனுக்காக செலுத்தி அருள் பிரசாதம் பெற்று செல்லும்படி அன்போடு அழைக்கிறோம். நல்லதுதான். ஓ போய் இப்ப பம்பை வேலை பார்க்க சொல்றேன். அம்மா நீ கோவிந்தா என்று குரல் கொடுத்தார்.
நம்ம குறைகள் எல்லாம் நம்ம அரிசி விட்டு போகிற அம்மா யாரோ தெரியலையே ஆசை வைக்க பூமுடி பேரு அடி யாரோ நல்ல தெரியலையே தாயே தெரியலையே ஆசை வைத்தே பூமுடி மேல் அம்மா உங்களால முடிஞ்ச காணிக்க இந்த கன்னி அம்மனுக்காக செலுத்துங்க அண்ணா நீங்க வாங்கண்ணா